சொன்னால் தானே தெரியும் என்று சொல்லக்கூடிய கணவர்கள் ஒரு பக்கமும், இல்லை நான் சொல்லாமலே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற மனைவிகள் ஒரு பக்கமா. சூப்பர்ல. சொல்லலாம், ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு செய்கையா கூட இருக்கலாம். இது அவர் புரிஞ்சுக்கணும். இதானே குறிப்பறிதல். ஆமா. வாயை மூடு. இது என்னது? ஸ்டைல்னா ஸ்டைலா? வரதா புயலுக்கு வாராம விட்ட மண்டை மாதிரி இருக்குது ஸ்டைலுங்கிற. கோவமா திரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புன்னு. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். இல்ல சார், நம்ம புதுசா ட்ரை பண்ணா நல்லா இருக்கலன்னு சொல்லாம இருப்பாங்க. இப்படி பண்ணிட்டு அப்படி போனோம்னா கவனின்னு அர்த்தம். கவனி. எனக்கு என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? மாமா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து தைலம் தச்சு விட்டு கிளம்பிக்க விடணும். அது இல்ல சார், அப்படி அர்த்தம்னா வீட்டுல வேலையெல்லாம் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். ஓ, நீ அப்படி வரியா? விஷயம் அது இல்ல தம்பி, எனக்கு கைகால வலிக்குது, வீட்டு வேலைகளை நீங்க பாருங்கன்னு அதுக்கு அர்த்தமா? யோ, இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? போய் வேலையை பாரியா, சூப்பு. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணல, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது. அப்படியா? அதுதான் இல்ல. ஆக்சுவலா ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு எதுக்காது. ஓகே, நிறுத்துங்க. சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ண கூடாது, தெரியல உனக்கு. போ போ. மாமா மாமா என்னடி? அப்ப எதுவும் தேவைப்படுதுன்னு அர்த்தம் சார் அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படின்னு போயிடணும். எல்லாமே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. மாமா அப்படின்னா அமைதியாயிரு, அவ்வளவுதான். ஏன்டா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி கெட்ட பேர் வாங்கி தர. டேய் தீபு லவ்வா கூப்பிடுறான்னு அர்த்தம். கரெக்டா? அதெல்லாம் இல்லைங்க, இல்ல. ஏதோ எனக்கு தேவை, அதனால நான் கூப்பிடுறேன். ஓ, ஏதோ தேவைப்படுற வேலை இருக்கு. வா. எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்கா அப்பா. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா லைக் அவங்க உண்மையுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன ஒரு தாட் ப்ராசஸ். வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டோம். அவ்வளவு. அப்ப கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அவங்க சொல்றப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பானிபூரின்னு கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சார். அட மலக்குறங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி அது அந்த ஆளுக்கு புரியாம நீங்க ஏன் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அதுக்கு நேரா ஒரு பானிபூரி சாப்பிட்டு வருவோமானே கேட்கலாமே. உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா அப்படின்னு சொல்லுவேன் சார். காசை உள்ள வை. ஆமாங்க சார். உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். பா, இது இன்னும் மாமா கூட கிடையாது. மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்கேன் மூஞ்சி. ஏதோ பிடிக்கல நான் செய்யறது. இதான் நான் கண்டுபிடிச்சது. என்ன சொன்னாலும் புரியாது, எப்படி சொன்னாலும் புரியாது. அதுக்கு அதுதான் அர்த்தம். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. அதான். என்னங்க ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படின்னா அவங்க ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நான் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பையனை பார்த்துக்கணும். எப்படா தானா வரணும். ஓ, கரெக்ட். ஓ, ஓகே. தலை நிமிர்ந்து நடங்க. தெரியல. 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 தெரியல, அவங்களுக்கு எதுவும் தெரியல. புரியலையே. இல்ல சார், கன்ஃபியூஸ்டா இருப்பேன். இல்ல ரொம்ப டென்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல இதுவே சொல்லிட்டே இருப்பேன். ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணா? அப்ப அவங்களே புரிஞ்சுக்கிட்டேங்க, அது எனக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம் வாங்கி தரது, அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி புரிஞ்சதா? நம்ம ஐஸ்கிரீம் வேணுமா? தெரியல. வேற ஏதாவது சாப்பிடலாமா? தெரியல. மூவி போலாமா? தெரியல. தெரியுமா தெரியாதா? தெரியாது. உங்களுக்கே தெரியாத ஒண்ணு அவருக்கு எப்படிமா தெரியும்? தெரிஞ்சுக்கணும் சார், அவ்வளவுதான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதான் நானும் கேட்கிறேன், முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. தெரியல சார், அந்த தெரியல. ஐயோ, மீண்டுமா? ஆனா இவங்க பண்றதுல எதெல்லாம் உங்களுக்கு புரியல? ரொம்ப ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. உன் இஷ்டம் அப்படிம்பாங்க சார். அது வந்து என்ன அப்படிங்கிற கிளாரிட்டியா ஃபுல்ட்டா புரியும். ஆமா. ஓ, இன்டென்ஷன் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுங்கிறது இல்ல, அதை எப்படி பிரச்சனை ஆக்கணும். கரெக்ட்பா. படத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. 2 days பிஃபோராவே நான் சொல்லிடுவேன் அவங்க கிட்ட, எல்லாம் ஓகே போ அப்படின்னுவாங்க. கிளம்புறப்போ கரெக்டா மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருப்பாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? போ, அது வந்துட்டு முன்னாடியே போகாதுன்னு சொன்னா போக மாட்டேன். அவ்வளவு நல்லவனாடானே. பிஹேவியர்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் சார். ரொம்ப ஆடுவான் சார். நான் இங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா உட்கார்ந்துட்டு பண்ணி போறவன் கம்முன்னு. நல்ல மனசுமா, அப்படிதான் இருக்கணும். என்னோட இருக்கும்போது இருக்கும் சந்தோஷத்தை விட இன்னொருவரோடு போகிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷமாவா இருக்கீங்க? இந்த வரேன்.
எல்லாத்துக்குமே அழுவாங்க சார். எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது சார், ஆனால் அழுவாங்க. சரி, ஒரு கணக்கு வச்சுப்போம். ஒரு வாரத்துல எத்தனை தடவை அழுவாங்க? ஒரு 3 டைம்ஸ் அழுவாங்க சார். பாவம் வீரனுக்கு தெரியவில்லை இதை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்தவே முடியாது என்று. இவ்வளவு அழுகிற ஆளு என்னன்னு சொல்லிட்டு அழுக வேண்டியதானமா? அந்த கொடுமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். நான் கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. தெரியலன்னு சொல்லுவீங்களா? ஆமா சார், தெரியலன்னு சொல்லுவேன். ஒரு செகண்ட் டைம் கேட்டாங்கன்னா சொல்லிடுவேன் சார். உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த கொடுமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். உங்களை நம்பி அந்த ஆண்ட பேசவும் முடியாமா? சீரியஸா பேசிக்கிறீங்களா? சிரிப்பு. ஏன் நீங்க வெளிப்படையா பேசுறது இல்லன்னு தான் கேக்குறேன். சார் ஹைதராபாத்துக்கு அவங்க வேலை விஷயமா போயிருந்தாங்க. நானே வந்து மாமா சர்ப்ரைஸ் எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா அது வந்து 4 வயசு குழந்தைக்கு போடுறது வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்டா? ஏன் கரெக்ட். கடைசில என் தங்கச்சிக்கு பத்துச்சு சார். யார் தங்கச்சிக்கு? என்னோட தங்கச்சி. ரொம்ப கிளியர். கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. 6 வருஷத்துல ஒரு வாட்டி கூட சாப்பிடறதுக்குன்னு ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்ல சார். இதெல்லாம் சொல்லணுமா? அவன் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசலே தெரியுது. நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க நானே வரிசையா சொல்லிட்டா. இதைத்தான் எதிர்பார்த்தேன். நீயா வாங்கிட்டு வந்தாலும் அது நல்லா இல்ல மயலா? கரெக்ட். அது ஹெல்த்தியா இல்ல மயலா? சாப்பிட்டா பிள்ளைக்கு ஒத்துக்காது அப்படி மயலா? அப்ப நீ திட்டம் போட்டு பண்ற. ஐயா நீங்க என்னையா ஜோசியர்? எனக்கு அவர் காஃபி போட்டு கொடுத்தா மட்டும் தான் பிடிக்கும். நான் அவர் காஃபி குடிச்சா போட்டா மட்டும் தான் குடிப்பேன். சூப்பரா இருக்கும் சார். தினமும் நீங்க தான் வந்து காஃபி போட்டு கொடுக்கணுமா? தினமும் இல்ல, அடிக்கடி. அடிக்கடினா அந்த வாரத்துக்கு 7 நாள் அந்த மாதிரி. நீ ஏன்டா புலம்பினே இருக்கேன்னு முதல்ல நினைச்சடா. நீ எல்லாம் துறவரம் போறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கணும். அசிங்கமாய் போச்சு குமார். நாங்க 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கி ஒரு 8 months இருக்கும் சார். ஆல் தி டேஸ் நைட் 2 மணி வரைக்கும் விளையாடுறேன் சார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. பேபி எதுவுமே இல்ல. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் ஒரு நாள் கூட வந்து கூட படுத்து தூங்க மாட்டேன் சார். உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. அந்த ஒரு டைம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. சரி, அதனால. அப்புறம் என்ன நீங்க வந்த? இல்லப்பா, நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆன இது என்னடா எப்படா நான் சொல்றது? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? 8 வருஷம் லவ், டெய்லி ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்றோம் ஆல் த டைம். நான் அவன் கூடவே இருக்கறனால என் அருமை அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள. காதலி வேற, மனைவி வேற. ஆண்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு கேமை விட பெண்ணோட இருக்கிறது தான் ஒரு ஆணுக்கு உச்சகட்ட இன்பம் அப்படின்னு ஒரு ஆண் நினைக்கணும்ல. இந்த மாதிரி கெத்து காமிச்சிட்டு சுத்தினா பொண்ணுங்களா நம்மள ரசிப்பாங்கடா. ஆனா வாழ்க்கையில செட்டில் ஆனாதான் நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க. புரிஞ்சுக்கோடா. இருக்கிற எரர் என்னன்னா சார், ராணி மாதிரி தாங்கணும்னு சொல்றாங்களே. ராணி யாரும் தாங்க மாட்டாங்க. ராணி பொறுப்படுத்தி செய்வாங்க. நீங்க ராணி மாதிரி நடந்துக்கணும். நீங்க ராணி மாதிரி நடந்துக்கணும். சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி. ஆனா எப்படி பாய்ஸ் வந்து இன்டர்நெட் கேம்ஸ் அடிக்டடா இருக்காங்களோ, கேர்ள்ஸ் வந்து லவ்ல அடிக்டடா இருக்காங்க. கடையில யாருன்னே தெரியாத ஒரு கஸ்டமர்ட்ட பிடிச்சதோ பிடிக்கலையோ சிரிச்சு பேச வேண்டியதா இருக்கு. திட்டுனா கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் தொழில் ஓட்ட வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டுல மனைவின்னு வந்தவகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறல என்ன தப்பு? நமக்கே நாளைக்கு ஏதாவது நாய் படுத்துட்டா பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு பீ மூத்திரம் அல்ல போற ஜீவனை கொண்டாடி தானே.